ஷீலு கிச்சன்லேருந்து முருங்கைக்காய் சதை எடுத்து பொரியல் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 3 முருங்கைக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது, போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சு எடுத்து நான் அந்த சதையை எடுத்து வச்சுக்கிட்டேன் பவுலில். இப்போ நான் கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்சிருச்சு தேங்காய் எண்ணெய். கடுகு போடுறேன், சோம்பு போடுறேன், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகா 4 கீரி போட்டு ஒரு வதக்கிக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான 200 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடி, கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி, சாம்பார் பொடி, ஜீரக பொடி, எல்லா மசாலா பொடி ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ மசாலா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச முருங்கைக்காய் சதையை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு நிமிஷம். இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஷீலு கிச்சன்லேருந்து முருங்கைக்காய் சதை பொரியல் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.